வாராகி அம்மன் உருவான கதை. இரத்தபீஜன் என்ற அரக்கனை வதம் செய்ய துர்காதேவி தன் சக்தியை 7 பாகங்களாக பிரித்த போது தோன்றிய சப்த கன்னியர்களில் இவரும் ஒருவர். மற்றொரு புராண கூற்றுப்படி விஷ்ணுவின் வாராக அவதாரத்தின் சக்தியாகவும் இவர் போற்றப்படுகிறார். லலிதா திரிபுர சுந்தரியின் படையில் மிக முக்கியமான தண்டநாதா படைத்தலைவி இவரே. வாராகி அம்மனை வழிபாடு செய்ய பஞ்சமி திதி மிகவும் உகந்தது. இரவு நேர வழிபாட்டிற்கு இவர் மிகவும் உகந்தவர். தஞ்சை பெரிய கோயில், காசி மற்றும் உத்தரகோசமங்கை ஆகியவை வாராகி அம்மனின் மிகவும் பழமையான மற்றும் பிரசித்தி பெற்ற வழிபாட்டு தலங்களாகும். வாராகி அம்மனை வணங்குவதன் மூலம் மனசஞ்சலங்கள் நீங்கி எதிர்ப்புகள் அகன்று வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பொதுவாக செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் வழிபாடு நடந்தாலும் வாராகிக்கு அமாவாசை மற்றும் பஞ்சமி திதிகளில், குறிப்பாக வளர்பிறை பஞ்சமி சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன. மாலையில் வணங்குவது மிகவும் நல்லது. நன்றி.